பரவாயில்ல கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சூர் மாவட்டத்தில் பெருங்கோட்டுகரா அப்படின்னு ஒரு இடத்துல விஷ்ணு மாயா அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் கோல்டுலேயே வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க. வேறு லெவலாக இருக்குது உள்ளே பார்க்கும்போது. அந்த லைட்டிங் ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து இந்த டெம்பிள் வந்து வேறு லெவலாக இருக்குது கைஸ். ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த டான்ஸ், இந்த கச்சேரி எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த டெம்பிள் வந்து எப்போவுமே வந்து 365 டேஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் வந்து திறந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டெம்பிள் மெயினாக எதுக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து நார்மலாக வருவாங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய உங்கள் வாழ்க்கையிலே தீர்க்கப்படாத ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், கஷ்டங்கள், வேதனைகள், மேரேஜ் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, ஸோ யாராவது உங்கள் மேலே சாபம் வச்சானா இந்த மாதிரி வேண்டுதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பிளுக்கு வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க. ஸோ இந்த டெம்பிளோட இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு மாயா அப்படின்ற இந்த டெம்பிளோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து இந்த ஸ்கல்ப்சர்ஸில் வந்து அப்படியே பதிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ வேறு லெவலாக இருக்குது. ஸோ இந்த டெம்பிளோட அர்ச்சகர் டாக்டர் உன்னி தாமோதர சுவாமிகள் டெய்லியும் 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி அவர் மேலே ஏறி ஸோ உங்களுக்கு வந்து வாக்கு சொல்லுவார். ஆக்சுவலி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அது எப்படி சால்வ் பண்ணும், ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவர் வந்து சொல்லிடுவார். ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன், முருகன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணபதி, அதுக்கப்புறம் வந்து பரமேஸ்வரி, ஸோ இந்த 4 கடவுளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிளில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த டெம்பிளோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் உன்னி தாமோதர சுவாமிகளை வந்து சொல்லுவார். ஸோ சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த വ്ളോഗை வந்து കണ്ടിന്യൂ பண்ணிக்கலாம். കേരളത്തിൽ ഒരുപാട് വിഷ്ണുമായ ക്ഷേത്രങ്ങളുണ്ടെങ്കിലും തൃശ്ശൂർ ജില്ലയിലെ പെരുങ്ങോട്ടുകര ദേവസ്ഥാനത്തെ ഇതിൽ നിന്നെല്ലാം വ്യത്യസ്തമാക്കുന്ന ഒരുപാട് ഘടകങ്ങളുണ്ട്. ഒന്നാമത് 400 വർഷത്തെ പഴക്കം, അതുകൂടാതെ കണ്ട് മൂലസേവക്കാരനായ വേലുമുത്തപ്പൻ സേവ ചെയ്ത് കുടിയിരുത്തിയിരിക്കുന്നത് പെരുങ്ങോട്ടുകര ദേവസ്ഥാനത്താണ്. ആ മൂലസേവക്കാരൻ്റെ സമാധി സ്ഥലവും ഇവിടെയുള്ളതാണ് മറ്റു ക്ഷേത്രങ്ങളിൽ നിന്നെല്ലാം വ്യത്യസ്തമാക്കുന്നത്. പ്രത്യേകിച്ചും വിഷ്ണുമായ ക്ഷേത്രങ്ങൾ ഒരുപാടുണ്ടെങ്കിലും ആകെ ഈ ദേവസ്ഥാനത്ത് മാത്രമേ കൊടിമരവും ആറാട്ടും നടക്കുന്നൊരു ക്ഷേത്രം വിഷ്ണുമായ ക്ഷേത്രങ്ങളിൽ ഇത് മാത്രമേ ഒന്നുള്ളൂ. വിഷ്ണുമായ എന്ന മൂർത്തിയെ അതേമാതിരി ചാത്തൻ എന്നും പറയുന്നുണ്ട്. ഇതിൽ വിഷ്ണുമായും ചാത്തനും ഒന്ന് തന്നെയാണോ എന്നുള്ളൊരു സംശയമുണ്ട്. അതേപോലെ തന്നെ ജനങ്ങളുടെ ഇടയിൽ വിഷ്ണുമായ എന്ന മൂർത്തിയെ മറ്റൊരു രീതിയിൽ പലരും ചിത്രീകരിക്കുന്നുണ്ട്. പക്ഷേ വിഷ്ണുമായ എന്ന് പറയുന്ന മൂർത്തി ശിവൻ്റെയും പാർവതിയുടെയും പുത്രനാണ്. ശിവപാർവതി പുത്രന്മാരായ ഗണപതി, സുബ്രഹ്മണ്യൻ, അയ്യപ്പൻ എന്നീ മൂർത്തികളുടെ സഹോദരനാണ് ശ്രീ വിഷ്ണുമായ സ്വാമി. ഈ വിഷ്ണുമായയുടെ സഹോദരസ്ഥാനം ഉള്ളതുകൊണ്ടാണ് ഉപദേവന്മാരായിട്ട് ഈ മൂർത്തികളെയും ശ്രീകോവിലിന് ചുറ്റും ഉപദേവന്മാരായിട്ട് പ്രതിഷ്ഠ നടത്തിയിട്ടുള്ളത്. അങ്ങനെയുള്ള ഏക ഒരു വിഷ്ണുമായ ക്ഷേത്രം ഭാരതത്തിൽ തന്നെ പെരുങ്ങോട്ടുകര ദേവസ്ഥാനത്താണുള്ളത്. ഈ ഉപമൂർത്തികളും വിഷ്ണുമായയും ഇവിടെ ഉള്ളതുകൊണ്ടാണ് ഇവിടെ എല്ലാ കർമ്മങ്ങളും സ്വാത്യപൂജകളായി മാത്രം നടക്കുന്നത്. ஸோ இந்த டெம்பிளை பற்றி டாக்டர் உன்னி தாமோதர சுவாமிகள் வந்து மலையாளத்தில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் தமிழில் வேணால் இன்னொரு வீடியோ நான் கம்ப்ளீட்டாக போடுறேன், அதை பற்றி பார்த்துக்கோங்க. இல்லைனா இல்லை சப்டைட்டில்ஸ் இருக்கா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் விசிட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லதா, ரஜினிகாந்த் ஆகட்டும், எஸ்பிபி ஆகட்டும், நிறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா தாமோதர சுவாமிகள் வந்து வாக்கு சொல்லுவார், பார்த்துக்கோங்க.
ஸோ கோயிலுக்கு டைரக்ட் ஆப்போசிட் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா 56 அடி உள்ள சிவன் பார்வதி விஷ்ணு மாயாவோட ஸ்டாச்சு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த சைடு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருடன் வந்து அப்படியே ஒரு ஃப்ளையிங் பொசிஷனில் வந்து அங்கே இருக்கும். ஸோ இந்த வீடியோ எண்டிங் வந்துருச்சு. நாளைக்கு பார்ப்போம். பாய் கைஸ்.